பேஷண்ட் வந்து பிசியோதெரபி டைம்ல அவங்களோட என்ன சொல்றது எக்ஸ்பிரஸிங் பெயின் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பேஷண்ட்டை வந்து நீங்க பேசணும். பேஷண்ட் வந்து என்ன சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ லேப் ஆர்டர்னா வாட் இஸ் த பிளட் ரிப்போர்ட் சம்திங் ப்ராப்ளம்னா ஹைலைட் பண்ணணும். ஓகே நாங்கள் வந்து ரிப்போர்ட் பார்த்தோம், கவுண்ட் வந்து 36,000. ஓகே அது அனுப்பக்கூடாது. அது வந்து நீங்க எஃபர்ட் எடுத்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வந்து வில் ஆல்வேஸ் பி அப்ரிஷியேட்டட். அது யாரா இருந்தாலுமே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வந்து வில் ஆல்வேஸ் பி அப்ரிஷியேட்டட். அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கிறது சகஜம் தான், தப்பு நடக்கும். தப்பு பண்ணாத அவங்களே இல்லை, அது இல்லை, நானும் தப்பு பண்ணியிருக்கோம். நான் வந்து பாதையில நிறைய தப்பு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், நீங்களும் பண்ணுவீங்க. ஆனால் தப்பு பண்ணா அதை வந்து மறைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கேன், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போறேன். அட்லீஸ்ட் நான் மற்ற ஆளுங்களும் பார்க்குறேன், மேடமை பார்த்துருக்கேன், வேற மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை பார்த்துருக்கேன். எவ்ரிபடி அப்ரிஷியேட்ஸ். நீங்களா வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாதான் எல்லாருக்குமே அது பிடிக்கும். டிஸ்க்ளோஸ் பண்றதுனால ஒன்றும் பெனால்டிஸ் வராது. அது டிஸ்க்ளோஸ் பண்ணாம அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி பேஷண்ட் வரைக்கும் அந்த ப்ராப்ளம் ரீச் ஆகி பேஷண்ட் ரீச் ஆகுதுன்னா பேஷண்ட்டுக்கு ஏதாவது நடந்துடலாம். இல்ல சிம்பிள் நாட் ஒன்லி கிளினிக்கல் கேர் நான் சொல்றேன், பில்லு பேஷண்ட் கைக்கு போல அந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக்ஸ் வந்தா கூட பேஷண்ட் கிட்ட போய் திரும்ப மேனேஜ்மெண்ட்டுக்கு வரும்போது அதோட இம்பாக்ட் வந்து இன்னும் ஹெவியா இருக்கும். ஸோ நீங்களாம் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அது எதுவும் பேஷண்ட் ரீச் ஆகிறது முன்னாடி அதை டிஸ்க்ளோஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் எஜுகேஷன்